கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். யோசேப்பின் அழைப்பை ஏற்று யாக்கோபு எகிப்துக்கு செல்லும் முன் அவர் பெயர்செபாவுக்கு சென்று தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுக்கு பலியிட்டார். விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வசிக்கிறோம். இந்த உலக மக்களோடு பழகுதல், வேலை செய்தல் என்று பல்வேறு விதங்களில் தொடர்பு கொள்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்துக்கு செல்லும் முன் நம்மை அழைத்த தேவனிடம் செல்வதே சிறந்த செயலாக இருக்கிறது. ஆபிரகாம் எகிப்துக்கு சென்று சாட்சியை இழந்து போனதையும், ஈசாக்கு எகிப்துக்கு செல்ல வேண்டாம் என்று தேவனால் எச்சரிக்கப்பட்டதையும் யாக்கோபு அறிவார். ஆகவே யாக்கோபு அங்கு உறுதிப்படுத்திக் கொண்டார். இந்த உலகம் பல விசுவாசிகளை விழத்தள்ளி இருக்கிறது. ஆகவே நாமும் யாக்கோபை போல எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். வாக்குத்தத்தத்தின் தேசத்திலிருந்து தேவன் அவர்களை வெளியேற்றுவது போல் தோன்றினாலும் இது தேவ திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தது. தேவன் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தபோது, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் வசிப்பார்கள் என்றும் அதன் பின்னர் நான் அவர்களை அழைத்து வருவேன் என்றும் வாக்கு பண்ணினார். நாமும் இந்த உலகத்தில் வசிப்பது தேவ திட்டத்தின் ஒரு பகுதியே ஆகும். நாம் ரட்சிக்கப்பட்ட பின்னர் உடனடியாக பரலோகம் செல்வதில்லை. மாறாக இந்த உலகத்தில் நம்முடைய பணியை செய்யவும் சாட்சியாக வாழவும் இங்கே விட்டுவிடப்பட்டிருக்கிறோம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நீர் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக் கொள்ளும் என்று யோவான் 17:11 பார்க்கிறோம். நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து நமக்காக அப்படி ஜெபிக்கிறார். நீ எகிப்துக்கு செல்ல பயப்பட வேண்டாம் என்று தேவன் யாக்கோபுக்கு அருளிய வாக்குறுதி நமக்கு உள்ளது. யாக்கோபின் குடும்பம் எகிப்துக்கு சென்று திரளாய் பெருகும் என்று தேவ திட்டம். நாமும் இந்த உலகத்தின் தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக உழைக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நற்செய்தியை அறிவிப்பதன் வாயிலாக தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று மத்தேயு 28:20 தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று தேவன் யாக்கோபுக்கு உறுதியளித்தார். யாக்கோபு எகிப்தில் தான் மரித்தார், ஆனால் வாக்குத்தத்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையும் இந்த உலகத்திலே முடிந்து போகலாம், ஆனால் உயிர்த்தெழுதலின் நாளில் நாம் ஆண்டவரை சந்திப்போம். மெய்யான வாக்குத்தத்த நாடாகிய பரலோகத்திற்கு சென்று சேருவோம். இந்த விசுவாசத்துடன் யாக்கோபு எகிப்துக்கு சென்றார். யாக்கோபு மரணமடைந்த போது யோசேப்பு தன் கையால் கண்களை மூடுவார் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய வருகையில் நாம் உயிரோடு இருந்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் நாமும் மறுரூபமாவோம். நம்முடைய ஆண்டவரும் குழந்தை பருவத்தில் ஏரோதுக்கு தப்பும்படி எகிப்துக்கு சென்றார். அவர் மீண்டும் பாலஸ்தீன தேசத்துக்கு திரும்பி வந்தார். மத்தேயு 2:13-21 அவருடைய சீடர்களாகிய நாமும் தைரியமாய் எகிப்து என்று சொல்லப்படுகிற அந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நிச்சயமாய் இதிலிருந்து வெளியேறுவோம். இந்த விசுவாசத்தோட நாமும் வாழுவோம். பரலோகத்துக்கு பங்காளிகளாக வாழ நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.